ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனலா சாரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்றது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி எடுத்துக்கிட்டாச்சு. ஷோல்டர் ப்ளீட் எடுத்தாச்சு, செஸ்ட் ப்ளீட் எடுத்தாச்சு, சென்டர் ப்ளீட் எடுத்தாச்சு. இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா சாரி ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணணும்ன்றத ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம கவர் பண்ணிருப்போம். நம்ம இப்போ ப்ரொஃபஷனல் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நீங்க எடுத்த ஷோல்டர் பின்னை வந்துட்டு உங்க ஷோல்டர்ல போட்டுக்கோங்க. செஸ்ட் ப்ளீட் இப்படி இருக்கும். சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. நீங்க டக்கின் பண்ணுவீங்கல்ல அந்த பார்ட்டை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. உள்ள சொருகிற பார்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த சுத்தி சொருகுவோம்ல அந்த பார்ட்டை வந்து ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ரெண்டையும் பிடிச்சிட்டு இந்த இதை இப்படி டேபிள பார்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. சாரியோட பேக் சைடு தான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். குட் சைடை திருப்பி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டேபிள பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்களான்றத வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிட்டு இருக்கும்ல டக்கின் பண்ற ஏரியாஸ் அது எல்லாமே வந்து இங்கிட்டு போட்டுக்கோங்க. இந்த எண்ட் ஏரியா கிட்ட இந்த எண்டு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. சப்போஸ் எக்ஸஸா இருந்துச்சு, இதுக்கும் இந்த இதுக்கும் மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்கனக்குள்ள இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இந்த இதுல இருந்து இந்த எல்போக்குள்ள இருந்தாதான் உங்களால கவர்க்குள்ள வைக்க முடியும். அதுக்கு சின்ன சைஸாவும் நீங்க பண்ணிக்கலாம். கொரியர் பண்றப்போ அதுக்கு சின்ன சைஸ் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் கவருக்குள்ள போறது இதுல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு இது வரைக்கும் தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் பின் செஸ்ட் ப்ளீட் எடுத்துருப்போம்ல, அதை இப்படி திருப்பி உங்க ஷோல்டர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பின் வரைக்கும் நீங்க வெளியில விட்டுருங்க. இந்த எண்ட் ஏரியா கிட்ட நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பின்னை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் பின் எடுத்துருப்போம்ல அது வரைக்கும் நம்ம வெளியில விட்டுக்கோங்க. ஓகேவா? அது உங்களுக்கு சப்போஸ் தரலன்னா இந்த இதுல இருந்து இந்த இது வரைக்கும் நம்ம ஒரு இது விட்டுருப்போம்ல அது வரைக்கும் நீங்க வெளியே விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப விட்டதுக்கு அப்புறமா இங்க எக்ஸஸா இருக்குதுல்ல அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்க எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதுக்குள்ள கொடுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிட்டு இருந்து ஒரு சின்ன பார்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க இந்த சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிட்டு இருக்க இந்த ஃபுல்லாமே நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஷோல்டர் பின் வந்துட்டு ரைட் சைட் கார்னர்ல வந்துடும். செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு நீட்டா அரேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை இப்படி இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் கிடைக்கும். இதை ஃபுல்லா இப்படி திருப்பி இதுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? இங்க எக்ஸஸா இருக்கிறத இந்த இடத்துலயே மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம கவர்ல வைக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கவருக்குள்ள நம்ம பண்ண சைஸ் எவ்வளவு தூரம் போகுதுன்றத பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ள வச்சாச்சு. சாரி கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க ஷீட் ஓபன் பண்ணி எடுக்கிற கவர்ஸும் இருக்கும். ஏர் டைட் அந்த பட்டன் கவர் இருக்கும்ல அதுவும் இருக்கும். லோகோ ஒட்டிக்கலாம். ஓகே,